பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, கோயம்புத்தூர் தாண்டி பூண்டி அந்த இடத்துல ஈஷா யோகலாம் இருக்குல்ல அந்த பக்கம். அது ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ், அந்த பக்கம் ரொம்ப ஒரு ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கல்லூரி, நான் பேச போன கல்லூரி பிரின்சிபல் சொல்கிறாரு, ஒரு பொண்ணுங்க தினம் அந்த காலேஜ் வாசலில் வந்து இப்படி நிற்பாங்களாம். வாசலில் வந்து நிற்கிறது, அழுக்கு சட்டை அழுக்கு பாவாடை கட்டிட்டு அப்படி வாசலில் வந்து நிற்கிறது. 20 நாள் தினம் வந்து நின்றுருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எதுக்குமா இங்கே வந்து நிற்கிற தினம், ஏன் இங்கே வந்து தினம் நிற்கிறேன்? அந்த பொண்ணோட வார்த்தை, எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைங்க, காசு இல்லை, அதனால் இந்த காலேஜுக்கு போகிறாங்கல்ல பசங்கள்லாம் உள்ளே போகிறாங்கல்ல, அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்கள பார்த்து நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிறது இல்லை இந்த காலேஜ் படிக்கிறதும் ஸ்கூல் படிக்கிறதும். அந்த பொண்ணு பார்த்து திருப்தி அடைஞ்சிக்க, அதுக்காக நிற்கிறேன். வாட்ச்மேனுக்கு இதை தாங்க முடியலைங்கய்யா, தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவருடைய பெர்மிஷன் அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. இந்த பொண்ணு தினம் வந்து நிற்கிது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆஃபீஸர்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, பிரின்சிபால்கிட்ட உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், அவர்கிட்ட பேசுங்க. 20 நாள் அந்த பொண்ணு காத்திருக்காங்க. பிரின்சிபால் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவர் கரெக்டாக 15 நிமிஷம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுமான்றாங்க. அந்த பொண்ணு போய் மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. 85% வாங்கியிருக்காங்க 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் நிற்கிறாங்க. பிரின்சிபால் கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும்னு. உங்கள் காலேஜ்லேயே கம்மியான ஃபீஸில் என்ன கோர்ஸ் இருக்குமோ அதை கொடுங்க சார். இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்லாம் கேட்கல, கம்மியான ஃபீஸில் என்ன இருக்குமோ அதை கொடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அவர் சொல்கிறாரு, ஒரு கோர்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 3500 ரூபா, வருஷத்துக்கு 3500 ரூபா கட்டுமான்றாரு. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, சார் இஎம்ஐயில் ஃபீஸ் கட்டலாமா சார்னு கேட்டிருக்காங்க. இஎம்ஐயில் உன்னால் என்ன முடியுமோ கட்டுமான்ட்டார். 100 ரூபா. பிரின்சிபால் சொல்கிறாரு, 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு மொதல் வருஷம் 3500 ரூபா அந்த பொண்ணு கட்டிட்டாங்க. சொல்லி பிறக்கிற பொண்ணு தானே, 3500 ரூபா கட்டிட்டாங்க. 2வது வருஷம் 2500 ரூபாய் ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க. 3வது வருஷம் சார் ஐபிஎம்னு ஒரு கம்பெனி ஆஃப் கேம்பஸ் நடத்துகிறாங்க. அந்த கல்லூரியில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் மட்டும்தான் இன்டர்நெட் இருக்குது. இந்த கலைவாணி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கல்லூரி நேரங்கள் போக மற்ற நேரம் அத்தனை நேரம் அந்த லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க, தொடர்ந்து வாசிச்சிருக்காங்க, அந்த இணையதளத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. 3வது வருடத்தில் அந்த ஐபிஎம் நடத்திய அந்த ஆஃப் கேம்பஸில் கிட்டத்தட்ட 4000 பேர் பங்கேற்ற அந்த ஆஃப் கேம்பஸில் அந்த கல்லூரியிலேயே இந்த கலைவாணி என்கிற இந்த பெண், சுள்ளி பிறக்கிற பெண் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட மாதம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண் உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது வெற்றி கிடையாது.